தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا للخلق كلهم يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند حلول للحادث العمام مولاي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக மகாநாட்டிற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி மிகச்சிறப்பாக இந்த மகாநாட்டை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்கள், குறிப்பாக சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய ஷேக் மாலிக் ஹசரத் அவர்கள் மற்றும் உஸ்தாதுமார்கள், மார்க்கத்தினுடைய நிறைவான சொற்பொழிவுகளை நிகழ்த்த இருக்கிற அறிஞர் பெருமக்கள், இங்கு திரளாக கூடியிருக்கிற கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்கள், ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான மஜ்லிஸில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்கச் செய்வானாக ஃபித் துன்யா கபலல் ஆஹிரா. மனிதன் என்பவன் அவனிடத்தில் 3 கூறுகள் இருக்கிறது. ஒன்று உடல், இன்னொன்று உள்ளம், இன்னொன்று உயிர். உடல் என்பது அர்லியுன் மாத்தியுன், பஞ்சபூதங்களால் உருவானது, இந்த பூமியை சார்ந்தது. ரூஹ் என்பது சமாவியுன், அது விண்ணுலகை சார்ந்தது. அதில் மாத்தா என்று சொல்லப்படுகிற மெட்டீரியல், அதாவது பொருளியல் அம்சம் எதுவும் இல்லாதது. உடல் என்பது மூலப்பொருளால் உருவாக்கப்பட்டது, பஞ்சபூதங்களால் வடிவமைக்கப்பட்டது, அது மாத்தி என்று சொல்லுவார்கள். ரூஹு என்பது முஜர்ரதுன் அனில் மாத்தா, மூலப்பொருள் அற்றது என்று சொல்லுவார்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியலாம். 2 உலகம் இருக்கிறது. ஒன்று ஆலமுல் ஹல்கு, இன்னொன்று ஆலமுல் அம்ரு. ஆலமுல் ஹல்கு என்று சொன்னால் மூலப்பொருளால் உருவாக்கப்படுகிற சிருஷ்டிகள் நிறைந்த உலகம். ஆலமுல் அம்ரு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குன் என்ற உத்தரவின் மூலமாக உலகத்தில் வெளிவந்த அம்சங்கள் உள்ள ஒரு உலகத்திற்கு ஆலமுல் அம்ரு என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் ஒன்று உடல், இன்னொன்று உயிர். இந்த 2க்கும் மத்தியில் இங்கேயும் அங்கேயும் புரண்டு வரக்கூடியது கல்பு, அது உள்ளம். அதனால தான் அதுக்கு பேர் கல்பு என்று சொல்லப்படுகிறது. உள்ளம் என்பது அதற்கு ஒரு பார்வை உடலின் மீதும் இருக்கிறது, இன்னொரு பார்வை உயிரின் மீதும் இருக்கிறது. அதனுடைய ஈர்ப்பு உடல் பக்கம் அதிகமாக சார்ந்து இருந்தால் அது இருளடைந்து விடுகிறது. அதனுடைய ஈர்ப்பு ரூஹின் பக்கம் அது அதிகமாக சார்ந்து இருந்தால் அது ஒளிமயமானதாக மாறிவிடுகிறது. கல்பை ரூஹின் பக்கம் சேர்ப்பதற்காக, கல்பை ரூஹோடு பெந்தப்படுத்துவதற்காக, கல்பை ரூஹோடு சம்பந்தப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகம், திக்ர். இது மாதிரியான ஷேகுமார்கள், குருமார்கள் நம்மை இந்த பஞ்சபூதங்களோடு இணைந்து சேர்ந்து இருந்து நம்முடைய கல்பை இருளாக்காமல் ரூஹோடு நம்மை சேர்த்து அதை ஒளிமயமாக்குவதற்காக வேண்டி அவர்கள் நமக்காக வேண்டி பாடுபடுகிறார்கள். நாம் ஒத்துழைத்தால் நாம் ஜெயம் பெறுவோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்பது ஆன்மீகத்தின் உயிர் நாடி என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்பது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே உயிர் நாடி அல்லாஹ் தான். லா தகூமு ஸாஆ ஹத்தா லா துகாலு ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்பதை துல்லியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற வரை கியாமத்து வராது. எப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்யப்படவில்லையோ, அது நிறுத்தப்பட்டு விடுமோ, அது நின்று விடுமோ, அப்பொழுது கியாமத்து வந்துவிடும். உடலிலே ரூஹ் இருக்கும் வரை அது உயிரோடு வாழ்கிறது என்று சொல்கிறோம். அந்த ரூஹு, அந்த உயிர் வெளியேறிவிட்டால் செத்த பிணம் என்று நாம் அதை ஒதுக்கி விடுகிறோம். அப்படி என்றால் உடலுக்கு உயிர் இருப்பதை போல இந்த உலகத்திற்கு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கு ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் உயிர் வாழும். அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறிவிட்டால்
இந்த பிரபஞ்சம் அதனுடைய செயலை இழந்துவிடும், நின்றுவிடும், மௌத்தாகிவிடும். இப்பிரபஞ்சத்தினுடைய உயிர் என்பது எது? பொதுவாக உடல், உள்ளம், உயிர் என்றெல்லாம் சொன்னோம். ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய உயிர் வாழுதலுக்கு உணவு அவசியம். உடல் எப்பொழுது அது இயங்கிக் கொண்டே இருக்கும், சீராக, சிறப்பாக, ஆரோக்கியமாக எதுவரை அது இயங்கிக் கொண்டிருக்கும் என்றால் அதற்கு உணவு கொடுக்கப்படுகிற வரை உடலுக்கு உணவு தேவை. அதே மாதிரி ரூஹுக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு தான் திக்ர். அந்த திக்ர் நின்று விட்டால் இந்த உலகத்தை விட்டும் ரூஹு வெளியேறிவிடும். அப்படி என்றால் இந்த உலகமே அழிந்துவிடும். எனவே அல்லாஹ் என்பது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே உயிர் நாடி அல்லாஹ் தான் என்பதை நாம் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்பது அது எவ்வளோ பவர்ஃபுல் சொல் என்று சொன்னால், அதை சொன்னால் அது வாயிலிருந்து உச்சாடனம் வெளிவந்தால் அதனால் ஏற்படுகிற வெளிப்படுகிற மந்திர சக்தி அபரிமிதமானது. அதனுடைய ஆற்றல் அளவுக்கும் அதிகமானது. அவ்வளோ பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஒரு சொல்லுதான், ஒரு சொல்லாடல் தான் அல்லாஹ் என்பது. பொதுவாக அரபியிலே நாம் இருக்கக்கூடிய எல்லா சொல்லுக்கும் சரியாக, முறையாக அல்லது முழுமையாக மொழிபெயர்த்து விட முடியுமா என்றால் எல்லா சொல்லுக்கும் அப்படி மொழிபெயர்த்து விட முடியாது. அதில் ஒன்று தான் அல்லாஹ். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு கடவுள் அல்லது இறைவன் என்று அதாவது பிற சமயத்தவர்கள் பயன்படுத்துகிற சொல்லை விளங்குவதற்கு வேண்டுமென்றால் சொல்லலாம், புரிந்து கொள்வதற்கு அதை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் என்பதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு கடவுள் என்பதோ இறைவன் என்பதோ அல்ல என்பதை, ஏனென்றால் அல்லாஹ் வார்த்தைக்குள் அடங்காதவன், அல்லாஹ் எந்த கருத்துக்கும் அடங்காதவன், எந்த கற்பனைக்கும் அடங்காதவன், அவன்தான் அல்லாஹ் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதை தெளிவாக நாம் இதை ஓரளவுக்கு கணித்து கொள்ள முடியும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொருவரும் கடவுளை நம்பக்கூடியவர்கள்தான். ஆனால் அந்த கடவுள், உங்கள் ரப்பினுடைய பெயர் என்ன, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயர் என்ன என்று நீங்கள் கேட்டால், நேபாளத்தில் கேட்டால் அங்கே கிடைக்கிற பதில் ஒன்றாக இருக்கும். அதே பதிலை பாம்பேயில் அல்லது டெல்லியில் நீங்கள் கேட்டால் அதனுடைய பதில் வேறொன்றாக இருக்கும். மகாராஷ்டிராவில் நீங்கள் ரப்பு யார் என்று நீங்கள் கேட்டால் என்ன பதில் கிடைக்கும்? டெல்லியிலே உங்கள் ரப்பு யார், இந்துக்களிடத்திலே உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால் ராம் என்று சொல்லுவார்கள். பீகாரிலே உங்களுடைய கடவுள் யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? சங்கர் என்று சொல்லுவார்கள். குஜராத்திலே உங்களது ரப்பு யார், உங்களது கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணன் என்று சொல்லுகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் இந்து சகோதரர்களிடத்தில் உங்கள் கடவுள் யார் என்று கேட்டால், உங்கள் ரப்பினுடைய பேர் என்ன என்று கேட்டால் மா துர்கா தேவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம சவுத்தில், தென்னகத்தில் கடவுள் யார் என்று, ரப்பு யார் என்று கேட்டால் முருகன் என்று சொல்கிறார். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் கடவுள், இந்துக்கள் எல்லோருமே இந்துக்கள், இந்து சகோதரர்கள். ஆனால் வணங்கக்கூடிய கடவுளுக்கு பெயர் ஒன்று இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு இந்து சகோதரியே சொல்கிறாள், உலகத்தினுடைய எந்த கோடிக்கு நீங்கள் சென்றாலும், உலகத்தினுடைய எந்த மூலைக்கு நீங்கள் சென்றாலும், உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு நீங்கள் சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும், அந்த நாட்டிலே சென்று முஸ்லிம்களிடத்திலே உங்களது ரப்பு யார், உங்களது இறைவன் யார், உங்களது கடவுள் யார் என்று கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடிய பதில், யோகோவித்து ஒருமித்து சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் என்று தான் சொல்லுவார். சவுதியில் வேற ஒரு பெயர், இந்தியாவில் வேற ஒரு பெயர், பாகிஸ்தானில் வேற ஒரு பெயர், ஆஸ்திரேலியாவில் அல்லது அமெரிக்காவில் அல்லது
இப்படி எந்த ஊரை நீங்கள், எந்த நாட்டை, எந்த கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு வாழ்கிற முஸ்லீம் கடத்தில் நீங்கள் வணங்கும் இறைவன் ரப்பு யார் என்று கேட்டால் அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய மொழி மாறி இருக்கிறது இல்லையா? கலாச்சாரம் மாறி இருக்கிறது, நாகரீகம் மாறி இருக்கிறது, நடை உடை பாவனைகள் மாறி இருக்கிறது, உணவு முறை மாறி இருக்கிறது. ஆனாலும் கூட முஸ்லிம்கள் உலகத்தினுடைய எந்த கோடியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் கடவுள் யார், ரப்பு யார் என்று கேட்டால் மண் ரப்புக என்று கேள்வி கேட்டால் அது கபூரில் மட்டும் அல்ல, இந்த உலகத்திலையும் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய பதில் ரப்பி அல்லாஹ். அதுதான் சொல்லுகிறோம். இதுதான் அல்லாஹ் என்ற சொல்லினுடைய மந்திரத்தினுடைய ஒரு வித்தியாசமான தனித்தன்மை வாய்ந்த ஒரு சொல் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிற பொழுது அதனுடைய கணம் நமக்கு புரிகிறது இல்லையா? தாத்து இஸ்முல் தாத்து அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு 99 நாமங்கள் இருக்கிறது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். திருக்குரான் சொல்கிறது ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய நாமங்கள் இருக்கிறது என்று. இந்த அழகிய திருநாமங்கள் யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று தான் சொல்கிறான். அப்படி என்றால் மற்ற நாமங்கள் எல்லாம் யாருக்குரிய பெயர்? யாருக்குரிய பெயருங்க? அல்லாஹ்வுக்குரிய பெயர். 99 நாமங்கள், எத்தனை நாமங்களை கொண்டு நீங்கள் கூப்பிட்டாலும் அதுவெல்லாம் பண்பு பெயர்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிஃபத்தை, ஏதாவது ஒரு பண்பை அது குறிக்கும், வெளிப்படுத்தும். ஆனால் அல்லாஹ் என்ற சொல் அது பண்பு பெயர் அல்ல, லாத்துக்கே உரிய ஒரு அலம், ஒரு பெயர். அதாவது எல்லா சிஃபாத்துகளையும் 99 நாமங்களிலே இருக்கக்கூடிய எல்லா சிஃபாத்துகளையும், எல்லா தன்மைகளையும், எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு தாத்துக்குண்டான தனித்த பெயர் தான் அல்லாஹ் என்பது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு சபூர் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு ஷக்கூர் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு ரஹீம் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஷக்கூருக்கு அல்லாஹ் என்று ஒரு பெயர் இருக்கிறது நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது இல்லையா? ரஹீமுக்கு அல்லாஹ் என்று ஒரு பேர் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். காரணம் அல்லாஹ் அப்படிங்கிறது அது இஸ்மு தாத், தாத்துடைய பெயர். எனவே அந்த சொல் தனித்த சொல், தனித்தன்மைகளை கொண்ட சொல். அதனால தான் அன்று முதல் இன்று வரை அல்லாஹு அந்த அல்லாஹ் என்ற இஸ்மை எப்படி பாதுகாத்தான் என்றால் உலகத்திலே யாரும் யாருக்கும் எதற்கும் அல்லாஹ் என்று பேர் வைத்ததில்லை. எப்படி எல்லாமோ பேர் வைக்கிறார்கள். ரஹீம், அல்லாஹ்வுடைய பேரை கூட ரஹீம், ரஹ்மான், காதர் என்றெல்லாம் சொல்லுகிறோம், கரீம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை நம்ம யாருக்கு என்ன செய்கிறதில்லை, எந்த மனிதருக்கும் சொல்வதில்லை, எந்த மகானுக்கும் சொல்வதில்லை, நபியுல் வலிமார்கள் மட்டுமல்ல நபிமார்களுக்கும் சொல்வதில்லை என்பது மாத்திரமல்லங்க, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று இருந்தால் அவர்கள் கூட வம்புக்காக வேண்டி, வீம்புக்காக வேண்டி நான் தான் அல்லாஹ் என்று சொன்னதில்லை, ஆனால் ரப்புக்குமுல் அலா என்று சொன்னான். யாரு? ஃபிரௌன் சொன்னான். அனல் ஹக்கு என்று சொன்னார்கள் ஒரு மர்த்தபாவிலே இருந்து கொண்டு மன்சூருல் ஹல்லாஜ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் யாருமே நான் தான் அல்லாஹ் என்று சொன்னதில்லை. அப்படி அல்லாஹ் பாதுகாத்தான். நாவினை, உலகத்தார்களுடைய நாவுகளை அல்லாஹ் என்று அவனை தவிர வேறு யாருக்கும் சொல்லாத வகையில் சொல்ல முடியாத ஒரு அமைப்பிலே தன்னுடைய பெயரை அவன் தற்காத்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அது புனிதமான ஒரு சொல், சாதாரணமான ஒரு சொல் அல்ல. அந்த சொல்லினுடைய வலிமை என்ன, அந்த சொல்லினுடைய மதிப்பென்ன, அதற்கு நாம் மதிப்பளித்தால் நமக்கு ஏற்படுகிற நிலை என்ன? ஹஜ்ரத் பிஸ்ருல் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சாதாரணமான நிலையில் வாழ்ந்தவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறிவிப்பின்படி மது அருந்தக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர்கள் தான். ஆனால் பிஸ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய மகானாக, மிகப்பெரிய வலியுல்லாவாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் தௌபா அவர்களுக்கு கபூல் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை, வலியுடைய ஸ்தானத்தை ஏன் வழங்கினான் என்றால் அவர்கள் சொல்கிறார்கள்,
வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மது போதை இருந்தது. அப்படி போதையில் வந்து கொண்டிருக்கிற பொழுது கீழே ஒரு பேப்பர் துண்டு, அந்த பேப்பர் துண்டை பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் அல்லாஹ் என்று பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அல்லாஹ் என்று பேர் எழுதப்பட்ட அந்த பேப்பர் துண்டு கீழே விழுந்து கிடக்கிறது, நடபாதையில் கிடக்கிறது. எல்லோரும் அதை மிதித்து செல்கிறார்கள். அதை அவர்கள் பார்த்து சகிக்க முடியாமல், தாங்க முடியாமல் அந்த பேப்பரை எடுத்து சுத்தம் செய்து, அவங்கள்ட்ட ஒரு 6 திர்ஹம் இருந்ததாம், அல்லது 1 திர்ஹம் இருந்தது, 2 ரிவாயத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த இருந்ததே அதுதான். அதை கொடுத்து அத்தர் வாங்கினாங்க. அத்தர் வாங்கி அந்த பேப்பரை சுத்தம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பேப்பரில் அல்லாஹ் என்ற அந்த ஜலாலத்தினுடைய இந்த இஸ்முல் ஸாத் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை சுத்தம் பண்ணாங்க. அந்த அத்தரை தடவி அதை மணக்க வைத்தார்கள். நறுமணம் கமழ்கிற வகையில் அதை எடுத்து சென்று ஒரு சுவர், அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு சுவர், அந்த சுவற்றுக்கு மேலே அதை வைத்து விட்டார்கள். கீழே கிடந்து மிதிபடக்கூடாது என்பதற்காக. கனவிலே அன்றே அவர்கள் காண்கிறார்கள். முதல் கனவிலேயே விலாயத்து கிடைக்கக்கூடிய ஒரு கனவை பார்க்கிறார்கள். யா பிஷ்ர், நீங்கள் தையப்த இஸ்மி, என் நாமத்தை, அல்லாஹ் என்ற அந்த நாமத்தை மணமாக்கினீர்கள். லஉதையிபன்னக, நான் உங்களை மணமாக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான். என்னுடைய அல்லாஹ் என்ற என்னுடைய திருநாமத்தை நீங்கள் மணமாக்கிய காரணத்தினால் உங்களை நான் மணமாக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உண்டான இஸ்லாமியர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பெயரை மணக்க வைத்தான். அவர்களுடைய பெயரை மணக்க வைத்தான் மட்டுமல்ல, அவருடைய கீர்த்தியையும் அல்லாஹ் மணக்க வைத்தான், உயர்த்தினான். அந்தஸ்தை, மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். பிஷ்ருல் ஹாஃபி, அவங்களுக்கு ஹாஃபின்னா என்ன அர்த்தம் சொன்னால் செருப்பு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம், செருப்பு போடாதவர் என்று அர்த்தம். செருப்பு போடாமல் நடந்தார்கள், அதனால் அவர்களுக்கு ஹாஃபி என்று பெயர். ஏன் செருப்பு போடாமல் நடந்தார்கள் என்றால், ஒரு நாள் பல வகையான ரிவாயத்துகள் இருந்தாலும் ஒரு சமயம் ஒரு செருப்பினுடைய வார அருந்து விட்டது. எனவே செருப்பு தைக்கக்கூடிய இடத்திலே சென்று இந்த வாரை தைச்சு கொடுப்பா என்று கேட்டார்கள். பார்ப்பதற்கு எளிமையான கோலத்தில் இருந்த அவர்களை பார்த்து, ஃபக்கீருடைய கோலத்தில் இருந்த அவர்களை பார்த்து, ஃபக்கீராகிய உனக்கு செருப்பு ஒரு கேடா என்று அவன் கேட்டான். ஏயா தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொன்னான். உடனே பார்த்தாங்க, ஃபக்கீருக்கு செருப்பு கூடாதோ, ஃபக்கீர் செருப்பு தைச்சு போடக்கூடாதோன்னு சொல்லி மற்ற செருப்பையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, செருப்பு இல்லாமல் போனாங்க. இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி என்ற ஒரு தசவ்வுர் வந்த பொழுது, அல்லாஹ்வுடைய பூமியை நாம் மிதிப்பதா, செருப்பு காலை கொண்டு மிதிப்பதா என்ற எண்ணம் உதயமானது. எனவே செருப்பில்லாமல் நடந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்னவென்றால், அவர்கள் நடந்து செல்கிற பாதை, அவர்கள் வந்து போகிற வழி, அந்த வழி முழுவதும் எந்த கால்நடையையும் அல்லாஹ் அசிங்கம் செய்யாமல் பாதுகாத்தான். அவர்கள் எந்த தெருவழியாக வருகிறார்களோ, எந்த வீதி வழியாக நடந்து வருகிறார்களோ, எந்த ரோட்டின் வழியாக வருகிறார்களோ, செருப்பில்லாமல் வருகிறார்கள். என்னுடைய நேசர், என்னுடைய திருநாமத்தை கண்ணியப்படுத்தியவர், அல்லாஹ் என்ற அந்த நாமத்தை உயர்த்தி பிடித்தவர், மனம் பூசியவர், மனமாக்கியவர், அவருடைய காலை நான் மனமாக்குவேன். அந்த கால் கூட நஜீஸாகி விடக்கூடாது, அசிங்கத்தில் பட்டு அசிங்கமாகி விடக்கூடாது, அசுத்தத்தை மிதித்து அசுத்தமாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த வழியில் எந்த ஹயவானும் எந்த கால்நடையும் மூத்திரம் பெய்வதும் இல்லை, புழுக்கை போடுவதும் இல்லை என்று சொல்கிறார்கள். என்றால் அல்லாஹ் என்ற அந்த நாமத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியம் அது நமக்கு புரிகிறது. அந்த இஸ்மை, அந்த இஸ்முல் ஸாத்தை நீங்கள் சொன்னால் உங்கள் நாவு மணக்கும். அந்த இஸ்முல் ஸாத்தை உள்ளத்திலே இருத்தினால் உங்கள் உள்ளம் மணக்கும், உங்கள் உள்ளம் மனம் கமலும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால், உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும் என்றால், தஸவ்வுஃபினுடைய அடிப்படை என்னவென்றால் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்றால் அந்த நஃப்ஸை எப்படி பரிசுத்தப்படுத்துவது, எந்த அளவிற்கு அல்லாஹ் 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 என்று சொல்கின்றீர்களோ,
எந்த அளவிற்கு அந்த அல்லாஹுவை கல்விலே இருத்துகின்றீர்களோ அந்த இருத்தப்படுகிற காலமெல்லாம், அவன் இருக்கும் காலமெல்லாம் அந்த நாவு சுத்தமாகுது என்பது மாத்திரமல்ல, அந்த கல்பும் சுத்தமாகுது. எனவே தான் தரீகாவிலே ஆன்மீகத்தில் அந்த இஸ்மை ஜஹ்ராவும் சொல்கிறார்கள். அல்லாஹு 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 என்று சப்தமாக சொல்கிறார்கள். நீங்கள் சொல்கிற சப்தம் அது காதிலே போய் விழுகிறது என்பதல்ல, காதை துளைக்கிறது, அதன் வழியாக இதயத்தை போய் அது அடிக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ல சொல்ல அது உள்ளத்தை அடிக்கிறது, உள்ளத்தை போய் தாக்குகிறது. உள்ளத்தை போய் தாக்கும் பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய அசர், அதனுடைய குணம் அந்த உள்ளத்திலே பதிவாகிறது என்ற காரணத்தினால், அதனால் நம்முடைய நிலை மாறுகிறது என்பதனால், பக்குவம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினால், உள்ளம் சுத்தமாகிறது என்ற காரணத்தினால் நாம் அதை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள், ஷேகுமார்கள், மேன்மக்கள் நமக்கு அந்த பயிற்சியை கொடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அல்லாஹ் 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 என்று வாயாட சொல்ல வேண்டும் இல்லையா? அதற்கு பிறகு சொன்ன சொல்லை கல்விலே பதிவாகிவிட்டதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இருக்கிற கல்வி அதையும் நமக்கு பயிற்சியாக பக்குவமாக நமக்கு கொடுக்கின்றார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரியில் சஹாபாக்களை கண்காணிப்பதற்காக வேண்டி வெளியே வருகிறார். அப்படி வெளியே வருகிற பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து வருகிற பொழுது அவர்கள் திக்ரிலே, தொழுகையிலே, அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழுகை என்பதை அல்லாஹ்வை திக்ரி செய்வதற்காக வேண்டித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அந்த தொழுகையிலே அவர்கள் ஓதுகிறார்கள், ரொம்ப மெதுவாக ஓதுகிறார்கள். கொஞ்சம் கடந்து ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமாக ஓதுறாங்க, ரொம்ப சத்தமாக ஓதுறாங்க. ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டு பேரையும் தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு அழைத்து கேட்டார்கள், அபூபக்கரே நீங்கள் ஏன் ரொம்ப மெதுவாக ஓதுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். இப்போ அவங்க சொன்னாங்க, நான் யாரை அழைக்கின்றேனோ அவன் செவிடன் அல்ல, நான் யாரை கூப்பிடுகிறேனோ அவனுக்கு காது கேட்காது என்ற ஒரு குறைபாடு இல்லை. எனவே நான் மெதுவாக ஓதினாலும் மெதுவாக சொன்னாலும் அவனுக்கு கேட்கும் தானே, எப்படி இதுக்கு சத்தம் போடணும் என்று அவர்கள் தங்களது நிலைக்கு நியாயம் ஒரு கற்பித்தார்கள். ரெண்டாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, அவங்களுடைய மிசாஜே எப்படி, கொஞ்சம் வேகமானது, நீங்கள் ஏங்க ரொம்ப சத்தம் போடுறீங்க, ரொம்ப சத்தமாக ஏன் ஓதுறீங்கன்னா அவங்க சொன்னாங்க, லஊக்கிலன்ன, நான் ஏன் இந்த மாதிரி வேகமாக சத்தமாக நான் ஓதுகிறேன் என்றால் லஊக்கிலன்ன அல் வஸ்னான், தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்ப வேண்டும். என்ன தூக்கம், இந்த நேரத்தில் உனக்கு என்ன தூக்கம், எழுந்துரு. எனவே தூக்கத்தை கலைக்க வேண்டும். உதர்ரித்து ஷைத்தான், ஷைத்தானை விரட்ட வேண்டும். அதற்காக சப்தமாக சொல்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருந்துட்டு சொன்னாங்க, அபூபக்கரை கொஞ்சம் வாய்ஸு, கொஞ்சம் வால்யூம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, கொஞ்சம் வால்யத்தை கூட்டிக்கங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் உமர் இப்னு கத்தாப்பா சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொன்னாங்க. கவனிக்க வேண்டியது சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லலை, அவரை வால்யத்தை கூட்ட சொன்னாங்க, இவரை வால்யத்தை கொஞ்சம் குறைக்க சொன்னாங்க. ஆக ரெண்டு பேருமே சத்தமாகத்தான் சொல்லணும். நாம் சொல்லக்கூடிய திக்ரு கல்வி திக்ருங்கிறது ஒரு நிலை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். குறைந்தபட்சம் நாம் சொல்லக்கூடிய சப்தம் நமக்கு கேட்கணும். அல்லாஹூ அல்லாஹூ என்று நீங்கள் சொல்கிற அந்த சப்தம், அந்த உச்சாடனம், அது கல்வை தொலைக்க வேண்டும் என்றால் கல்வை கேட்க வேண்டும். நீங்கள் சொல்கின்றீர்கள், சொல்லும் பொழுது உள்ளம் அதை கேட்கிறது என்றால் அது கவனிக்கிறதுன்னு அர்த்தம், அப்படி தானே? நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம யாசின் ஓதுற மாதிரி யாசின் ஆரம்பித்து ஓதுவோம், முடிக்கிறது நமக்கே தெரியாது இல்லை, ஏன்னா அது மனப்பாடம், தலைப்பாடம். சில பேருக்கு யாசினை கவனமாக ஓதுனா தப்பிடும். ஹாப்ஸாவாக இருக்கக்கூடிய எனக்குலாம் ரொம்ப பயம், யாசின் ஓதக்கூடிய தராவியில் யாசின் ஓதினா ரொம்ப பயம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் யாசின், அதனால் ஏதாவது தப்பிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். ஆனால் கவனிக்காமல் ஓதுங்க தப்பாது, யாசினை தளபாடமாக ஓதுங்க தப்பாது, கவனமாக ஓதுனீங்கன்னா தப்பிடும். ஆனால் அப்படி இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிறத கவனிக்காமலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கவனிக்கிறீங்க,
நீங்கள் சொல்கிறது உங்கள் உள்ளம் கேட்கிறது, உள்ளத்தை அது தொடுகிறது என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல், அந்த சப்தம் அது உள்ளம் கேட்கிறது என்றால் கவனிக்கிறது. அப்போ ஒருமைப்பாடு ஏற்படுகிறது, ஒருமுகம் அங்கே ஏற்படுகிறது. அதனால தான் சூஃபியாக்கள் சொன்னாங்க சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லி. உமர் இப்னு கத்தாபு ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தொழாமல் தூங்கி கொண்டிருக்கிற ஆட்களை எழுப்பணுங்கிறது மட்டுமல்லங்க, உறங்கி கொண்டிருக்கிற உன் உள்ளத்தை எழுப்ப வேண்டும். என்னுடைய கல்பு உங்களுடைய கல்பு, நீங்கள் அல்லாஹ் அல்லான்னு சத்தமில்லாமல் சொன்னீங்கன்னு வைங்க, அப்படியே தூக்கம் வந்துடும். அப்படியே தூக்கம் வந்துடும்ல. அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க செய்யமாங்க, கல்ப திக்ரி செய்யும்போது தூங்கிடாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்படியே தூங்க வச்சுருவான். தாளாட்டுற மாதிரி தாளாட்டி நம்மளை எங்கேயோ அனுப்பி விட்டுருவான். அதனால் முதல்ல யாரை எழுப்பணும் அப்படின்னா நம்முடைய கல்பை எழுப்பணும். சத்தமாக, ஓரளவுக்கு சத்தமாக சொன்னால் தான் அது கல்பை போய் தட்டும், அது கல்பை எழுப்பும், உறக்கத்திலிருந்து அது தட்டி எழுப்பும். எனவே தான் ஊக்கிலு வசுனான், உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புவதற்காக என்று சொன்னால் உறங்கிக் கொண்டிருக்கிற உள்ளத்தை எழுப்ப வேண்டும். இங்கே இன்னொரு செய்தியும் உண்டு. அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் சவுண்டை கூட்டிக்கங்கன்னு சொன்னாங்க. இவர்கிட்ட கேட்டாங்க, சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு திக்ரு செய்யவும் கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு அந்த திக்ரை சத்தமாகவோ மெதுவாகவோ சொல்லவும் கூடாது. ஷேகுடைய இஜாசத்து வேணும், ஷேகுடைய அனுமதி வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இப்போ நீ சத்தம் போடு. டாக்டர் அபூபக்கர்ட்ட சொல்கிறாங்க, உமர்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்கிறேன் இப்போ சத்தத்தை குறைச்சிக்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னதுனால நீ அப்படி செய்யணும். ஷேகுடைய சொல்லுக்காக வேண்டி திக்ரு செய்ய வேண்டும். இஜாசத்தோடு அனுமதியோடு திக்ரு செய்கிற பொழுது அதற்குடைய பவர் தனி. அந்த பவர் நீங்களாக சுயமாக சொந்தமாக திக்ரு செய்தால் சவாபு கிடைக்கும். ஆனால் இந்த குணம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஆக ஒரு ஷேகனுடைய ஒரு குருவனுடைய இஜாசத்தின் பேரில் தசவுஃபில் சூஃபியாக்கள் நமக்கு கற்றுத்தருகிற இந்த பாடங்கள் எல்லாம் அர்த்தம் உள்ளது, அதில் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்தது என்பதை நாம் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது அது ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன? ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த இரும்பு மனிதர் ஸ்டாலின், நம்ம ஸ்டாலின் இல்லைங்க, அது ரஷ்யான்னு முதலே சொல்லிட்டேன். ரஷ்யாவுடைய இரும்பு மனிதர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் இல்லையா? அவர் ஒரு கம்யூனிஸ்டுவாதி. அந்த கம்யூனிஸ்டுவாதியான அந்த ஸ்டாலின் தன் மரண நேரத்தில், கடைசி நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு செய்துட்டு இருந்தானா. இந்த இவன் கடைசி அதாவது கடவுளையே இல்லைன்னு சொல்லி காலமெல்லாம் வாழ்ந்தவர், கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், கம்யூனிச சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் அதாவது ஆயுதத்தை கொண்டு நிலைநாட்டியவர், இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்றவர். இவர் என்ன கடைசி நேரத்தில் அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறாரு. காரி தய்யிப் சாப் எழுதுகிறாங்க அந்த செய்தியை. இது குண்டுன்னு நினச்சிடக்கூடாது. தேவபந்தினுடைய 40 வருஷ காலமாக முஹத்தமிமாக இருந்த ஹக்கீமுல் இஸ்லாம் என்று போற்றப்படுகிற காரி தய்யிப் சாப் எழுதுகிறாங்க, ஸ்டாலின் கடைசி நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவன் சொல்லி கொண்டிருந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள், உடன் இருந்தவர்கள், என்றைக்குமே நாம் நல்லவர்களை பக்கத்தில் வைக்கணும், அப்போ தான் நல்லதுக்கு துணை செய்வாங்க. கெட்டவர்களை பக்கத்தில் வச்சோம்னா நமக்கு ஹிதாயத்து கிடைச்சா கூட அவன் தடுப்பான். இவ்வளோ காலமாக நீ இப்படி இருந்துட்டு இப்போ வேண்ட ஒரு ஷேக்கிட்ட போகிற, இப்போ வேண்ட தசோபுன்னு போகிற, பேசாமல் வழியிலே இரின்னு சொல்லி கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான். கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும் இல்லையா? நல்லவனாக இருந்தால் தான் தொஹபத்தே சாலிஹி துரா சாலிஹி குனது மௌலானா ரூமி சொல்லுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. நீ சாலிஹானவரை, நல்லவரை, புனிதரை சுஹபத்தில் வைத்திருந்தால் அந்த சுஹபத் உன்னை சாலிஹாக ஆக்கும். வலிமார்களோடு நீ சுஹபத்திலே இருந்தால் அந்த சுஹபத் சாலிஹி குனத் உன்னை சாலிஹாக ஆக்கும், உன்னை வலியுல்லாவாக ஆக்கும். சுஹபத்தே தாலிஹி துரா தாலிஹி குனத், கெட்டவனை நீ சுஹபத்தோடு வைத்திருந்தால், கெட்டவனோடு நீ உறவாடினால், அவனுடைய நட்பிலே நீ இருந்தால் உன்னை கெட்டவனாக ஆக்கிவிடும் என்று அவர்கள் சொல்வதைப் போல கூட வச்சிருக்கிற ஆள் நமக்கு நல்லவர்களாக வச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்
அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது ஸ்டாலின் சொல்கிறார். அப்படி சொல்கிற பொழுது சுற்றி இருந்தவங்கள்லாம் கடைசி நேரத்தில் எதுக்கு அந்த ஆளோட பேரை சொல்கிற, இது வரைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவன் அல்லவா, அந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாமா, உறுதியாக இருக்க வேண்டாமா, ஏன் தடுமாறுகிறாய், ஏன் தடுமாறுகின்றீர்கள், ஏன் நிலை மாறுகின்றீர்கள், ஏன் இப்பொழுது அதை சொல்கின்றீர்கள், அதை சொல்லலாமா என்று தடுக்கிறார்கள். ஏன் சொல்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். ஸ்டாலின் சொன்னானாம், என்னவோ எனக்கும் தெரியல, என்னவோ எனக்கும் தெரியல, நான் சொல்கிறேன், ஏன்னா அதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ராகத்து கிடைக்குதுன்னு சொன்னான். அல்லாஹ் அல்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், அல்லாஹ் 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 என்று சொல்வதனால், திக்ரு செய்வதனால் கல்புக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஒரு கல்புக்கு ஒரு சுக்கூன் கிடைக்கிறது, ஒரு ராகத்து கிடைக்கிறதுனா அது மூமின்களுக்கு மட்டும் என்பது அல்லங்க. சில சமயங்களில் காஃபிருக்கும் கூட, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கூட அந்த சொல், அந்த மந்திர சொல், அந்த உச்சாரணம் எவ்வளோ பெரிய குணத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், ஸ்டாலின் சொன்னான், தெரியல, எனக்கும் தெரியல, ஆனால் அதை சொல்லும் பொழுது கொஞ்சம் சுகம் கிடைக்குது. அப்படின்னா சக்கராத்து கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். சக்கராத்துடைய நேரத்தில் அவஸ்தைப்படுறான்னு அர்த்தம். கஷ்டப்படுகிறான், அவஸ்தைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறான், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்குது, ஒரு ஆசுவாசம் கிடைக்கிறது என்று யார் சொல்கிறார்கள்? யார் சொல்கிறா? ஸ்டாலின், ரஷ்யாவுடைய இரும்பு மனிதன் ஸ்டாலின் சொல்கிறான் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, அந்த அல்லாஹ்ங்கிற சொல்லு நம்முடைய கல்புக்கு இதமானதாக, சுகம் தரக்கூடியதாக, அமைதிப்படுத்தக்கூடியதாக, ஆர்ப்பரிக்கின்ற எண்ணங்கள் எழுகிற இந்த உள்ளத்திற்கு அந்த அல்லாஹ்ங்கிற சொல்லுதான் நமக்கு நிம்மதியை தருகிறது இல்லையா, நமக்கு சுகத்தை தருகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அந்த அல்லாஹ்ங்கிற சொல்லு, அந்த சொல்லு நமக்கு நிம்மதியை தருகிறது மட்டுமல்ல, எதிரிக்கு அது ஒரு அச்சத்தை தருகிறது, எதிரிக்கு அந்த சொல்லு ஒரு பீதியை தருகிறது. பெங்களூரில் தான் சம்பவம் நடந்துச்சு, கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்க பேர் என்னங்க, ஒரு புர்கா போட்ட ஒரு மாணவி, காலேஜில் படிக்கிற ஒரு மாணவி வரும்பொழுது சங்கிகள் எல்லாம் கத்துனாங்கல்ல, அப்படி கத்தும் பொழுது எந்த பெண்ண பேர் பேர் மறந்து போச்சு, முசாக்கரா, முசாக்கான்னு இதை சொல்கிறாங்க. அந்த பெண்மணி அந்த சங்கிகளை பார்த்து பயப்படாமல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்கல்ல, உலகம் உள்ள அது வைரல் ஆனதா இல்லையா? ஏன் ஆனது அப்படின்னா, அந்த நேரத்தில் எதிரிகள் சூழ்ந்திருந்து மிரட்டக்கூடிய அந்த நேரத்தில், ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்று அச்சப்படுகிற நேரத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக, அவர்களை அச்சப்படுத்துவதற்காக, அவர்களை விட்டும் பாதுகாப்பை பெறுவதற்காக, ஒரு நடுக்கத்தில், ஒரு திடுக்கத்தில், ஒரு பயத்தில் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற பொழுது அவங்களுக்கு அது அமைதியை கொடுத்திருக்கிறது இல்லையா, அவருடைய அச்சத்தை போக்கி இருக்கிறது, நிம்மதியை தந்திருக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் என்ற சொல்லினுடைய பவர் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உலகமே அதை கண்டுகொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தினுடைய முடிவில் களைப்பாறுவதற்காக சஹாபாக்கள் ஆங்காங்கே, அது ஒரு பாலைவனம், அரபு என்று சொல்லி பாலைவனம், பாலைவனத்தில் அடுத்தடுத்து மரங்கள் இருக்காது, இங்கொரு மரம் அங்கொரு மரம், இங்குன்றும் அங்குன்றுமாகத்தான் மரங்கள் இருக்கும், மரத்து நிழல் கிடைக்கும். எனவே சஹாபாக்கள் எல்லாம் கிடைத்த மரத்திலே நிழலிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக ஒதுங்கி ஓரமாக சென்று ஒரு தனிமரமாக இருந்த ஒரு இடத்துல தன்னுடைய உடைவாளை தொங்கவிட்டு அவர்கள் படுத்திருக்கிறார்கள். வரலாறு நமக்கு தெரிந்த வரலாறு, பல தடவை கேட்ட வரலாறு இல்லையா? அந்த நேரத்தில் எதிரி ஒருவன் வருகிறான், பலரை பறிகொடுத்தவன் வருகிறான், பழி வாங்க வேண்டும் என்ற பழி உணர்வோடு வருகிறான், வேகத்தோடு வருகிறான்,
கோபத்தோடு வருகிறான், மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்று வருகிறான். வருகிற பொழுது ஒரு ஆள் படுத்திருக்கிறாருன்னு தெரியுது. உடனே ஓடி வந்து அவருடைய வாள் தொங்க விடப்பட்டிருக்கிறது, இவர் கீழே படுத்திருக்கிறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த வாளை எடுத்து தான் கையில் வச்சுக்கிட்டு அவர் நெஞ்சில் ஏறி, யாருடைய நெஞ்சில் ஏறி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே ஏறி அமர்ந்து கொண்டு மையம் நஅக மின்னி என்று கேட்கிறான். இப்பொழுது உங்களை என்னை விட்டும் தடுப்பது யார்? மையம் நஅனி மையம் நஅக மின்னி, உங்களை என்னை விட்டும் தடுப்பது யார், உங்களை பாதுகாப்பது யார் என்று கேட்டவுடனே சட்டென்று கொஞ்சமும் யோசிக்காமல் தாமதிக்காமல் தயங்காமல் உடனே பதில் வந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயிலிருந்து அல்லாஹ் என்று சொன்னார். யார் உங்களை தடுப்பது என்னை விட்டும் என் வாளை விட்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அவன் கை நடுங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அவன் கை ஆட்டம் கண்டது என்று சொல்கிறார்கள். ஆட்டம் கண்டு அந்த கையிலிருந்து வாள் உருவி கீழே விழுந்து விட்டது. இந்த அச்சத்தை கொடுத்தது எது? அல்லாஹ் என்ற அந்த சொல். பயத்தை கொடுத்தது எது என்றால் அல்லாஹ் என்ற உள்ளத்தில் இருந்து, அடித்தளத்தில் இருந்து வெளிவந்த அந்த சொல், அல்லாஹ் என்ற அந்த சொல் பயத்தை கொடுத்து விட்டது. கை ஆட்டம் கண்டது, ஆட்டம் காண வைத்தது, கீழே விழுந்து விட்டது. அந்த வாள் அதை எடுத்து கையிலே வைத்து கொண்டு மையம் நஅக மின்னின்னு கேட்குறாங்க. இப்போ ஒன்றை தடுக்கிறது யாரு? இந்த வாளை விட்டும் என்னை விட்டும் ஒன்றை தடுப்பது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் கல்புல அல்லாஹ் இல்லை இல்லையா? அவன் சொன்னான், பயந்துக்கிட்டே சொன்னான், நீங்கள் தான் தடுக்கணும்னா, நீங்கள் தான் என்ன பாதுகாக்கணும். உயிர் பிச்சை கேட்டான். நம்மளாக இருந்தால் விடுவோமா? உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ராஸ்கல் தனியாக இருக்கிற என்ன கதையை முடிக்க வந்திருக்கிறான், விடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, சரி நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன்னை தடுக்கிறேன், நீ களிமா சொல்லுன்னு சொன்னாங்க. நீ முஸ்லீம் ஆகிடு, நான் உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல மாட்டேன்னா அந்த நேரத்துலையும் களிமா சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு உறுதிமொழி தர்றேன். என்ன உறுதிமொழி தர்றேன்? இனிமேல் உங்களை எதிர்த்து நான் சண்டை போட மாட்டேன். உங்களை எதிர்த்து யாராவது சண்டைக்கு வந்தால் அவங்களோடு சேரவும் மாட்டேன். மூணாவது, உங்களை எதிர்த்து யாரையும் சண்டை போட விடவும் மாட்டேன்னு சொன்னான். அப்படி ஒரு வாக்குறுதி வேணால் தர்றேன் என்று சொல்லிவிட்டு போய் தன் கூட்டத்தாரையெல்லாம் அழைத்து, நான் ஒரு மகா புருஷரை கண்டு வந்திருக்கிறேன், மனித புனிதரை கண்டு வந்திருக்கிறேன். யாரிடமிருந்து வருகிறேன் என்றால் அற்புதமான ஒரு மனிதரிடமிருந்து வருகிறேன், நற்குணங்களுக்கு சொந்தமான ஒரு மனித புனிதரிடமிருந்து வருகிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதரை வாழ்க்கையில் நம்ம கண்டதே இல்லை. நாம் அவரை எதிர்த்தா சண்டை போட்டோம், அவரை எதிர்த்தா இனியும் சண்டை போட போகிறோம். எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இஸ்லாம் ஆகிட்டார். முதல்ல இஸ்லாம் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா, பயந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுன்னு வரக்கூடாதுல்ல. ரெண்டாவது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டு அங்கே போய் சொன்னேன்னா அவன் இவ்வளோ சோழி முடிச்சிருவான். முஸ்லீம் ஆன பிறகு அங்கே போய் நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொன்னால் கதை முடிஞ்சிடும். உடனே சில விஷயங்களை நம்ம விளங்கணும். நான் அந்த சப்ஜெக்டுக்கு போக விரும்பலை. அபூதாலிபு முஸ்லீமா இல்லையா அப்படின்னா, சில பேருக்கு அபூதாலிபு முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு பேச்சு முடியுமான்னு தெரியல. மூச்சுக்கு மூச்சு அபூதாலிபுக்கு ஹிதாயத்து கிடைக்கல, யார் ஹிதாயத்து கிடைக்கலன்னு இவர் போய் பார்த்தார் போல தெரியுது. ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. அரசியல் காரணங்களுக்காக வேண்டி அபூதாலிபை பகிரங்கமாக இஸ்லாம் ஆகாமல் வச்சது அல்லாவும் ரசூலும் தான். ஆனால் அவங்க முஸ்லீம் தான். கல்பிலே இஸ்லாம் இருந்தது என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்களும் அடையாளங்களும், அவங்களுடைய வாய் முணுமுணுத்ததும் வெளிப்பட்ட சொற்களும் தெளிவாக இருக்குது. என்றாலும் வெளிப்படையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஈவேர பெரியார் அவர்களை எதிர்த்து பேசினார்ல, அந்த பேச்சுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுத்தாங்கல்ல. அவர் ஒரு வேளை இஸ்லாத்தை பற்றி நல்லா பேசியிருக்காரு. முஸ்லீம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, அப்போவுமே அவரை சுற்றி இருந்த கூட்டமெல்லாம் போயிடும். அப்போ சில பேர் வெளிப்படையாக இஸ்லாம் ஆகாமல் இருக்கிறது சில மஸ்லிஹத்து, சில அரசியல் பொலிட்டிக்கல் காரணம். அதனால் அவர் முஸ்லீம் நான் சொல்ல வரல. ஒருவேளை பகிரங்கமாக இஸ்லாத்துக்கு வந்த சில பாதிப்பு இருக்குது. நம்புகிறவனும் நம்ப மாட்டான், அவர் பின்னாடி இருக்கவனும் இருக்க மாட்டான். அது மாதிரி அபூதாலிப் விஷயத்தில் நடந்ததும் அதுதான். சரி போகட்டும். ஆக சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இந்த அல்லாஹ் என்ற இந்த சொல், அல்லாஹ் என்ற அந்த திக்ர் கல்புக்கு
எந்த அளவிற்கு பவரை தருகிறது என்பது மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்கு அச்சத்தையும் அடுத்தவர்களுக்கு பயத்தையும் அது உண்டாக்கும் என்பதையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ற சொல் அது எந்த அளவுக்கு மகத்துவமிக்க ஒரு சொல் என்றால் அதுதான் இஸ்முல் அலம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் உண்டு. ஏராளமான வலிமார்களும் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் அதிகமான பேர் சொன்ன கருத்து இஸ்முல் அலம் என்பது அல்லாஹ் என்ற இஸ்முல் தாத்து தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ற இஸ்முல் தாத்தை பற்றி சொல்கிறார்கள், இதா துஇய பிஹி அஜாப. இந்த சொல் எவ்வளோ பவர்ஃபுல்லானது, எவ்வளோ மந்திர சக்தி மிக்கது என்று சொன்னால், எவ்வளோ ஆற்றல் மிக்கது என்று சொன்னால், அதை கொண்டு துஆ செய்யப்பட்டால் அல்லாஹ் உடனே துஆ கபூலாக்குவான். ஒய்தா சுஇல பிஹி அகா, அந்த சொல்லை கொண்டு கேட்டால், ஏதாவது கேட்டால், அல்லாஹ்விடத்திலே கேட்டால் உடனே அல்லாஹ் அஜாப, அதை கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அந்த சொல், அந்த அல்லாஹ் என்ற அந்த மந்திர சொல், அது இஸ்முல் அலம் என்று சொல்லப்படுகிற மிக கண்ணியம் பொருந்திய மகத்துவமிக்க ஒரு சொல் என்பதை அந்த ஹதீஸின் வழியாகவும் பல்வேறு பெருமக்களுடைய கருத்தின் அடிப்படையாகவும் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்ங்கிற சொல்லை பற்றி குர்ஆனில் 2 இடத்துல சொல்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத்து குலூபுஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் என்று சொன்னால் யார்? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே அவங்க கல்பெல்லாம் ஆடி போயிடும், நடுங்கிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பயம் வந்து விடும், அச்சம் வந்து விடும் என்று சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் என்ற திக்ரை கொண்டு, அல்லாஹுவை திக்ரு செய்வதை கொண்டு கல்பு என்ன ஆயிடுது? அமைதியாயிடுதுங்கிறான். ஒரு வசனத்தில் நடுங்கி விடும் என்று சொல்கிறான், நடுக்கம் ஏற்பட்டு விடும் என்று சொல்கிறான், திடுக்கம் ஏற்பட்டு விடும் என்று சொல்கிறான். மனசில் ஒரு வகையான பதட்டம் ஏற்பட்டுவிடும். எத்தனையோ வலிமார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் அல்லாஹ் என்று பெயரை கேட்டு அவர்கள் ஆடி போயிருக்கிறார்கள் இல்லையா என்பதையும் நாம் வலிமார்களுடைய வரலாற்றில் பார்க்கிறோம், படிக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ் என்ற திக்ர் செய்வதனால், அல்லாஹுடைய திக்ரின் காரணமாக தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுகிறது, இதயம் அமைதி பெறுகிறது என்றும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் எங்கே இதயம் பயப்படுகிறது, எங்கே இதயம் அமைதி பெறுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்பது இஸ்மு தாத்து, தாத்தினுடைய பெயர். அல்லாஹ் என்ற அந்த தாத்து ஜமாலியத்தான சிஃபாத்துகளும் அதற்கு இருக்கிறது இல்லையா? ஜலாலியத்தான சிஃபாத்தும் அதற்கு இருக்கிறது. கம்பீரத்தை தரக்கூடிய சிஃபாத்துகளும் அல்லாஹ் என்ற தாத்துக்கு இருக்கிறது. ஜமாலியத்தான அழகை கூட்டக்கூடிய, மென்மையை அமைதியை ஏற்படுத்தக்கூடிய, சுபாவத்தை உண்டாக்கக்கூடிய ஜமாலியத்தான சிஃபத்தும் இருக்கிறது. அந்த அல்லாஹ் என்ற இஸ்மு தாத்தில் ஜலாலியத்து வருகிற பொழுது பயம் வருகிறது. அதே அல்லாஹ் என்ற அந்த இஸ்மு தாத்தில் ஜமாலியத்தான சிஃபத்தை உள்வாங்கி, அதை உள்ளடக்கி, அதை நீங்கள் சொல்கிற பொழுது உங்களுக்கு அதில் இத்மினான் ஏற்படுகிறது. ஒரே சொல்லு, அதனுடைய வஸ்புகள், தன்மைகள், பண்புகள் மாறுகிற பொழுது அதனுடைய குணம் மாறுகிறது. ஒரு பவர் அது வருகிற வழியை பொறுத்து அதனுடைய சக்தி மாறுபடுகிறது. மின்சாரம் இருக்குது, மின்சாரத்தினுடைய சக்தி என்னங்க? பவர் என்னங்க? சொல்லுங்களேன். சேர்க்கிறது என்னவா? நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக விளங்குச்சுன்னா எல்லாத்துக்கும் விளங்காது. சாதாரணமாக சொல்லுங்களேன். கரண்டு என்ன செய்யும்? ஷாக்னா என்னங்க? சூடு இல்லையா? கரண்டுங்கிறது உஷ்ணம், கரண்டினுடைய பவரு சூடு. அயன் பாக்ஸு கைப்பட்டால் பொத்து போயிடும், அப்படி தானே? அப்படித்தானங்க. ஆனால் அதே கரண்டு, அயன் பாக்ஸ் வழியாக வருகிற கரண்டு சூட்டை தருகிறது. அதே கரண்டு ஃப்ரிட்ஜ் வழியாக வருகிற பொழுது அது குளிர்ச்சியை தருகிறது.
ஒரே கரண்டு. அது வருகிற வழியை பொறுத்து ஜமாலியத்தான சிஃபத்தை உள்வாங்கி அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது நிம்மதி கிடைக்கிறது. ஜலாலியத்தான சிஃபத்தை உள்வாங்கி வெளிப்படுகிற அந்த அல்லாஹ் என்ற அந்த சொல் என்ன செய்கிறது? பயத்தை தருகிறது, அச்சத்தை உண்டாக்குகிறது. எனவே இதனுடைய வித்தியாசத்தை விளங்கி கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எத்தனையோ விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உலகத்திலே சயின்ஸை எடுத்துக்கிட்டால், விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டால் சில திராவகங்கள் இருக்கிறது, சில திரவம் இருக்கிறது. இப்போ மண் இருக்குது, மண்ணில் விளைச்சல் பூமியும் இருக்குது, விளையாத பூமியும் இருக்குது. எல்லா மண்ணும் ஒரு மண் அல்ல, அப்படி தானே? விளைச்சலுக்குண்டான பூமியும் இருக்குது. கத்திரிக்காய் முளைக்கிற பூமி இருக்குது, தக்காளி, ஆப்பிள், மாம்பழம், சேலத்து மாம்பழம். அப்போ ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொன்று விளையும். ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு சக்தி, ஒரு பவரும் இருக்குது, ஒரு குணமும் இருக்குது. அதே மாதிரி இரும்பாக உருப்பெறுகிற மண்ணும் இருக்கிறது. இந்த இரும்பு எங்கிருந்து வந்தது? மண்ணிலிருந்து தான் வந்தது. இந்த இரும்பு மண்ணிலிருந்து எப்படி வந்தது? இரும்பாக உருப்பெறுகிற சக்தி உள்ள அந்த மண்ணிலிருந்து ஒரு வகையான திராவத்தை ஊற்றுகிற பொழுது, ரசாயனத்தை அதில் ஊற்றுகிற பொழுது அதிலிருந்து இரும்பு உருவாகிறது இல்லையா? அதே இன்னொரு வகையான மண்ணில் அதே இன்னொரு ரசாயனத்தை ஊற்றுகிற பொழுது அங்கிருந்து இந்த கண்ணாடி வருகிறது, அதுவும் மண்ணிலிருந்து தான் வருகிறது இல்லையா? ஆனால் இரும்பு மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா அதுவும் மண்ணாயிடும். ஆனால் கண்ணாடியை மண்ணில் தூக்கி போட்டிங்கன்னா அது திரும்பி மண்ணாகாது, கண்ணாடியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி சில திரவம் இருக்கிறது. அந்த திரவம் அமுதம் என்று சொல்லலாம் அதை இல்லையா? அது அற்புதமான சில திரவங்கள் இருக்கிறது. அந்த திரவத்தை செம்பிலே ஊற்றினால், சூடாக்கி அதை செம்பிலே ஊற்றினால் தங்கமாக மாறிவிடும். அந்த திராவகத்தை செம்பிலே ஊற்றினால் அது என்னவாக மாறிவிடும்? காலமெல்லாம் தங்கமாகத்தான் அது இருக்கும். அசலில் இருந்தது என்னது? செம்பு. ஆனால் அந்த செம்பில் அந்த இக்ஸீர் என்று சொல்கிறார்கள். அந்த இக்ஸீர் என்ற அந்த அமுதத்தை, அந்த அமுத பானத்தை, அந்த அற்புதமான திராவகத்தை நீங்கள் அதாவது செம்பிலே ஊற்றினால், உருக்கினால் அது தங்கமாக மாறிவிடுகிறது. அதை போல அல்லாஹ் ஜலாலத்தினுடைய அந்த இஸ்மு இருக்குது பாருங்கள், அந்த இஸ்மு அதை உருக்கி கல்விலே ஊற்றினால், கல்வின் ஆழத்தில் விழுந்தால், ஆழத்தின் விழுந்தால், உள்ளுக்கு உள்ளே அது சென்றால் கல்வை பொன்னாக மாற்றிவிடும். மண்ணால் படைக்கப்பட்ட கல்பு இல்லையா? கல்புக்கு 2 பக்கம் இருக்கிறது என்று சொன்னோம் ஆரம்பத்தில். ஒன்று ஜசதின் பக்கம் ஒரு பார்வை, இன்னொன்று ரூஹின் பக்கம் ஒரு பார்வை. ஜசதோடு ஒரு வாடை, ரூஹோடு ஒரு வாடை. மண்ணினுடைய அதாவது அந்த பஞ்சபூதத்தினுடைய குணம் அதிலே மிகைக்கிற பொழுது அந்த கல்பு இருளாகத்தான் இருக்கும். அந்த கல்விலே அது ரூஹின் பக்கம் அது திரும்புகிற பொழுது, ரூஹின் பக்கம் திரும்பி பார்க்கிற பொழுது, ரூஹை முன்னோக்குகிற பொழுது அதிலே ரூஹினுடைய பவர் அதிலே ஏறிவிடுகிறது. ரூஹிலே பவர் ஏற வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான அந்த திராவகத்தை ஊற்றுவதற்காகத்தான் ஷேகுமார்களுடைய வேலை என்னவென்றால், இந்த கல்பு அதை எப்படிப்பட்ட ஒன்றாக மாற்ற வேண்டும் என்றால் அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திக்ருகள், இந்த திக்ருடைய மஜ்லிஸ்கள், அல்லாஹ் என்ற திக்ருனுடைய உச்சாரணங்கள். இந்த உச்சாரணம் என்பது ஒரு வகையான ஆற்றல் மிக்க ஒரு திராவம். அந்த ஆற்றல் மிக்க திராவத்தை நீங்கள் வாயால் மொழிகிற பொழுது, சொல்ல சொல்ல அது கல்விலே போய் அடிக்கிற பொழுது, கல்விலே விழுகிற பொழுது, கல்வை அது தாக்குகிற பொழுது கல்வை எப்படி ஆக்குகிறது? பொன்னாக ஆக்கி விடுகிறது இல்லையா? அர்த்தமுள்ளதாக ஆக்கி விடுகிறது. ரூஹானியத்தான ஒன்றாக மாறிவிடுகிறது, ஒளிமயமான ஒன்றாக மாறிவிடுகிறது. கல்வி வெளிச்சமானால் அண்டமெல்லாம் அதிலே வெளிப்படும். கல்வி வெளிச்சமானால், கண்ணாடியானால் அண்டமெல்லாம் வெளிப்படும். அண்டமெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையை தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆன்மீகம். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு பக்குவத்தை
நல்ல ஒரு முன்னேற்றத்தை, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் நாம் முன்னேறுவதற்குண்டான ஒரு வழியாக இந்த தரீக்கத்தை ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி, ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த நிலையை நாம் அடைய வேண்டுமோ அந்த நிலையை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. பிஹக்கு சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.